குட் மார்னிங் மக்களே. ஸோ நேற்று நாங்கள் இந்த ரெசார்ட்டில் வந்து இப்போ தான் நேற்று ரீச் ஆகிட்டு இப்போ நான் மார்னிங் ஆக்டிவிட்டிக்காக ரூமில் இருந்து இந்த எங்கள் டாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. டாமில் மாதேஷன் தான், மிஸ்டர் குணா, எவ்ரிபடி ஆர் தேர். ஸோ நல்ல தூக்கம், ஏசினால் சரியான குளிருங்க, தூங்க முடியல. சரி, ஹாய் பிரதீப். அப் மார்னிங். குட் மார்னிங். பாருங்கள், இது மணி கரெக்டாக இப்போ வந்து 5:56 ஆகுது. அதனால் சன் இன்னும் வரல. உங்களுக்கு இந்த வியூலாம் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். நேற்று வரும்போது கரெக்டாக ரீச் ஆகும்போது பேட்ரி வந்து கோப்ரோவில் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து vlog பண்ணலை. பட் யூ கேன் see this is the place where we were having our dinner, sit out time and everything. So the whole resort property நேற்று நம்ம தான் இருந்தோம் ஃபுல்லாக. அதனால் we were here. லோகேஷ் ப்ரோ இஸ் ஹியர். ஹாய் ப்ரோ. எஸ், மார்னிங். ஸோ எனக்கு வண்டியெல்லாம் வந்து நிறுத்திட்டோம். இவர் தான் வந்து ஸ்கிப், மிஸ்டர் ஸ்கிப் இஸ் ஹியர். உங்களுக்கு வெளிச்சத்தில் ஸ்கிப் தெரியாதான்னு தெரியல. இஸ் பீகிள், ஷுட் பி 8 years ப்ளஸ், கொஞ்சம் பெரியவர் தான். ஸோ எல்லா வண்டி இங்கே நிற்கிது. உங்களுக்கு வண்டியெல்லாம் தெரியுதான்னு தெரில. டைகர், BMW, S1000, Triumph, Versys, everything is here. ZX-10R, நம்ம பிக் பீஸ் எல்லாருமே இங்கே தான் வண்டி, எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்கிது. ஸோ நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது. காலையிலே சாமி கும்பிட்டுட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ வந்து மார்னிங் சன்ரைஸ் போட்டிங் பார்க்குறதுக்காக போகிறோங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே போய் போட்டிங் போகிற இடத்துக்கு போகலாம். I'll take you there. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக we had a session of kayaking here. அப்போ வீடியோஸ் ஏதாவது கிளிப்ஸ் கிடச்சதுன்னா நான் ஆட் பண்ணுறேன் இங்கே. அதே இடத்துக்கு தான் திரும்பி வரோம். இங்கே திஸ் இஸ் த பிளேஸ், இந்த போட் ஜங்ஷன் நினைக்கிறேன், போட் போர்டிங் அந்த மாதிரி. இங்கே தான் எல்லா போட்டும் வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்குங்க. ஹாய் ப்ரோ, மார்னிங். கோப்ரோ தானா? ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க இங்கே. ஸ்ரீதர் இஸ் ஹியர், கார்த்தினா, சிவாண்ணா, சதீஷ் அண்ணா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நான் அந்த இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக சன் இங்கே தான் இங்கே வருது, இன்னும் வரல. டைம் இஸ் அகெயின் 5:59. ஸோ இன்னும் வரல. நீங்கள் அப்படியே பாருங்களேன், திஸ் வியூ இஸ் பிரெத் டேக்கிங். எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தூத்துக்குடியோட போர்ட் வந்து எங்கே இருக்குங்க, அந்த கார்னர்லேருந்து தூத்துக்குடியோட போர்ட் இது பாருங்களேன் எப்படி இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு டைம் ஆஃப் போட்டுனாக்கா அப்படியே வச்சிடலாம். அப்படி இருக்கு. சரி, நம்ம அப்படியே பாய்ஸ் கூட போயிட்டு. கார்த்தினா இங்கே தண்ணி நின்றுட்டு இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. மாஸ்க் பண்ணுறீங்களா நீங்கள்? மிஸ்டர் ஸ்கிப் வந்துட்டாரு. இவர் தான் மிஸ்டர் ஸ்கிப். அங்கே நீங்கள் இருட்டில் பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் புல்பெட். ஏன் உனக்கு புல்பெட் பேர் வந்தது? ஓகே.
ஓகே மக்களே, நாங்கள் அங்கே டைம் லேப்ஸ் போட்டு சன்ரைஸ் கொஞ்சம் பார்த்தோம். பட் சன்ரைஸ் அது சரியாக கேப்சர் ஆனது தெரியல, பட் நல்லா தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ஷோர்ஸ். நேற்று நாங்கள் சொன்ன இடம்லாம் இது தான். இங்கேருந்து இப்போ நாங்கள் டேரெக்டாக கிளம்பி அந்த ஸ்விம் பண்ண போகிற இடத்துக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒரு அண்ணன் நடந்துகிட்ருக்காங்க, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு. அதில் நேராக அந்த பின்னாடி போனோம்னாக்கா ஸ்விம் பண்ண முடியுங்க. இதுதான் வந்து அந்த நான் சாப்பிட்ட இடங்க. இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக நம்ம எப்படி போகலாம் ஸ்விம் பண்ணுறதுக்கு. கண்ணாடி அங்கே அங்கே நின்றுட்டு என்ன வெங்கி ப்ரோ வந்துட்டாரு. இப்போ தான் தேடினேன். ஃபோட்டோ எடுக்குவா? பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க இந்த இடம், அருமையாக இருக்குது. த கடல்ஸ் அண்ட் இப்போ நம்ம இங்கே தான் ஸ்விம் பண்ண போகிறோம். ஏன்னா போட்டிங்கில் போட் பண்ணி போய் சன்ரைஸ் பார்க்குறது தான் பிளான் இன்றைக்கி. பட் ஆனால் நம்ம யாருமே போட்டிங் போகல, ஏன்னா போட் வரல அந்த டைமுக்கு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டோன்னா, இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்விம் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். ஆனால் வண்டியில் என்னோடய காகிள்ஸ் இருக்குது, எடுத்துட்டா. ஸோ மக்களே, we are going to take the goggles. ஸோ மார்னிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருக்காது. இப்போது உங்களுக்கு எல்லா வெளிச்சமும் தெரியும். You can see all the big bees here. எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. நான் இங்கே வந்து நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தேன். எடுத்துட்டேன். விஜய் சார் உள்ளே இறங்கிட்டாரு, சிவானாவும் உள்ளே போயிட்டாங்க. நம்மளும் உள்ளே போயிட வேண்டியதான். ஸோ மக்களே, நான் வந்து இங்கே புது வியூ ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வியூ இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை, செஸ்ட்டில் ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி. அண்ட் இந்த காகிள்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஸ்விம்மிங் பூலில் போடுற காகிள்ஸ் தான் அது. சார் 3 பேரை செல்ஃபி எடுத்துக்கோம். செல்ஃபி எடுப்போம். ரெக்கார்டிங் வெங்கி ப்ரோ வாங்க. ஒரு நீச்சல் தெரியுமா வெங்கி ப்ரோக்கு? திருநெல்வேலிக்காரனுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா அவன் கம்மி ஆகுது. கடலில் குளிக்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்குல்ல. கடலில் நிற்க அடிக்கிறோம் நம்ம. இதெல்லாம் அந்த நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு தண்ணியில் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், கடல் தான் பின்னாடி பாருங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஆழம்னா கடல், சரியான ஆழம். நாங்கள் நிற்கிற இடத்துலக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி போனாக்கா ஃபுல் ஆழம். ஒரே குழி இறங்குது, பக்கம் இறங்குது. நீச்சல் அடிக்கிறோம் நாங்கள். ஸ்ரீதர் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கான், காக்கா குளியல் பண்ணிட்டு இருக்கான். இங்கிருந்து குமிஞ்சு ஒரு குமி போயிட்டு இருக்கலாம்.
கிணறு தட்டிட்டு இருக்காரு குளிக்கிறதுக்கு நீச்சல் குளம். இங்க சகதியா இருக்கு கொஞ்சம் ஆழமா இங்க சகதியா இருக்கு கீழே. இங்க சுறா கிராலாம் வராது வருது. நான் தான் சுறாவே. கிங் சுறா. கிங் சுறா. கிங் சுறா. இதெல்லாம் டீசெண்டான பீச். சரியான உப்புண்ணா. ப்ரோ வெங்கி ப்ரோ வெங்கி ப்ரோ இங்க பாருங்க தெரியுறீங்களா? கோப்ரோ நான் உன்னை தூக்கி வீச போறேன். நீ சிவானா கிட்ட போயிட்டு இருக்கு சரியா? நான் வந்துட்டு மறுபடியும் சரி நல்லபடியா வந்துட்டு கோப்ரோ. நீ நல்ல கோப்ரோ தான். இது கடல்ல ஒரு இது என்ன தெரியுமா சிவா? நம்ம பேசிக்கிட்டு இருக்க நம்மள அறியாமல உள்ள போயிட்டு இருப்போம். லைட்டா அளவரங்காட்டி நீந்தருக்கு நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நீந்துச்சு? ஏன்னா உனக்கு கோயில் எல்லாம் பூஜை பண்ணாங்கன்னா பேர் பண்ணுங்கன்னு சொல்லி பேசாம பண்ணவே சொல்ல பேர்ல என்ன பெரிய நம்ம தான் மனசுல கடவுள். பேர் உன் பேர் என்னது? ஜபகுமார். மனசுதான் கடவுள். நம்ம என்ன ஓம் சாந்தி தான். ஹலோ பிரதர், நீங்க சொல்றீங்களா மனுஷன் தான் கடவுள்னு? எதை வச்சு கடவுள்னு நீங்க சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். செத்தா நீதரு. It was at this moment he knew. He fucked up. புரியுதா? கடவுள்னா தூய்மை. மாத்தி இல்ல கடந்து உள்நோக்கு அப்படிங்கிறதுக்கு தான் கடவுள். கடந்து உள்நோக்குன்னா கடந்து உள்நோக்கு. நீ யாருங்கிறது அறியும். அவனுக்கு கடந்துனாலுக்கும் மீனிங் தெரியாது, உள்நோக்குக்கும் மீனிங் தெரியாது. நான் ஒரு 10-20 வருஷமாவே நீ யாருன்னு ஆராய்ச்சி பார்க்குறேன். ஒன்றும் கற்றுக்கிட்டு ஒரு வெரி சிம்பிள் சார். அதாவது நாதன் தான் உள்ளிருக்கையில் நட்டக்கல்லும் பேசும்னான்னு தன்னை அறிதலே. இங்க பாருங்க, அதாவது அந்த வேட்டை நாதன் தான் உள்ளிருக்கையில் நட்டக்கல்லும் பேசுமா அப்படின்னா நீ நட்டு வச்ச கல் ஒரு காலத்துலையும் பேசாது. ஆனால் நாதனே உனக்குள்ளே இருக்கும்போது, அதாவது அவன் 7 சிவவாக்கியர் எழுதுனது எப்படின்னா, தன்னை அறிதலே பேரறிவு, மற்றெல்லாம் பேய் அறிவுன்னு எழுதலாம். தன்னை அறிதல்னாலே தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிதலே பேரறிவு, மற்றெல்லாம் பேய் அறிவுன்னு எழுதினான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியல. நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறாங்க இல்லையா? உனக்குள்ள உயிரை கொண்டு வரக்கூடிய படைப்பாற்றல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆமா. என்னது? நம்ம உயிர் கொடுப்போம்ல. எந்த உயிரை கொடுப்பீங்கன்னு தெரியுமா? அதுதான் படைப்பாற்றல். இந்த அதுதான் ரெண்டு உண்மை அதானே? இது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது சீக்கிரட்டாவே வச்சு உண்மையாவே படைக்கிற சக்தி உள்ள ஆட்கள் நம்ம தான். அதான் நான் கடவுள்னு அர்த்தம். கடவுள் அவர்தான் கடவுள். படைப்பு திறன். நீ சொல்லணும். நல்ல சொல்லணும். இதுதான் நான் கடவுள் சார். அதுதான் நான் சொல்றேன். உங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ உன்னோட வேல்யூ உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் கஷ்டம். இவனை பத்தி இவனுக்கு தெரியாது, இவனை பத்தி பக்கத்து வீட்டுல தெரியும், இவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு அலையறானுங்க. பார்க்கலாம். அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, தியானம் பண்றாருன்னு நினைக்கிறேன். பார்த்துருவாங்க. ரொம்ப பியூரா இருக்கும். என்ன பண்றீங்க? தியான நிலைக்கு போயிட்டு வாங்க. தம்பி என்ன சூப்பரா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த கண்குள்ளா காட்சியை பாருங்க. யூ கேன் see those birds. மேலே இடத்துல இருந்து டக்குன்னு கீழே இறங்கி தண்ணி மேலே அப்படியே போகுதுங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் என்ன பண்ணோன்னா, இப்போ தான் எங்களோட இந்த ட்ரோன் போகுது. அண்ணா ட்ரோன் போகுது பாருங்கள். யூ கேன் see the drone going at a distance to see that. நம்ம ட்ரோன் அங்கே போய் தேடி பார்த்துட்டு திருப்பி போகுதுங்க. ஓகே, ஸோ நம்ம குளிச்சாச்சு. மார்னிங் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் டன். ஆல் தட் இஸ் பெண்டிங் இஸ் போய் பேக் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பேக்கிங் நம்ம முடிச்சிடலாம்.
பேக்கிங் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நேராக கிளம்பி போயிடுவோம் இல்லையா. ஷவர் இருக்குது இங்கே, ஷவர் எடுத்துக்கலாம். ஷவர் இருக்குது பாருங்க, ஷவருக்கு எடுத்துக்கலாம் வரேன். ஸோ மக்களே, குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ நேற்று இங்கே தான் நாங்கள் கயாக்கிங் பண்ணோம். இன்றைக்கி அங்கே ஸ்விம்மிங் செஷன் முடிஞ்சுட்டு திரும்ப இங்கே கயாக்கிங் பண்ணுறதுக்கு சிவானா எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க இங்கே இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. சத்தம் எதுவும் கேட்கல. பட் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. நேற்று நாங்கள் இங்கே தான் இருந்தோம் சாயங்காலம் ஃபுல்லாக. பட் நான் வந்து இப்போ கோப்ரோ ஆன் பண்ணலை, கோப்ரோ கொண்டுட்டு வரல அந்த டைமில். பட் ஃபுல் டைம் இங்கே தான் இருந்தேன். இது எங்கே இல்லைம்மா, இது கூட பிரவீன் இருக்கு. அப்படி ஹலோ அப்பா, this is the place. அவ்வளோ இப்படி போயிடலாம், ரூம் போயிடலாம். இங்கே எங்கே பார்த்தாலுமே யூ ஹேவ் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா பக்கமும். இது ஒரு சின்ன ஜிம்னேஷியம், அவுட்டோர் ஜிம் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்ஸு எல்லாமே இருக்குது. நேற்றெல்லாம் சரியான அடிங்க, தண்ணியில் விளையாண்டதுனால தெரியல, பட் பயங்கரமான அடி. அங்கங்கெல்லாம் காலெல்லாம் வலிக்குது இப்போது. இங்கே பாருங்க, யூ ஹேவ் திஸ் ரிங்ஸ், பார் ரிங்ஸ் எல்லாம். காலையில் இந்த இடத்துல தான் நம்ம சன்செட் பார்த்தோம், சன்ரைஸ் பார்த்தோம். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிளேஸ்ட் இட், லுக்ஸ் லைக் அ டால்ஃபின், பர்ன்ட் வுட். அப்புறம் இங்கே நிறைய டாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கிப் பார்த்துருப்பீங்க, ஒரு பீகிள், ஒரு டால்மேஷன் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டால்மேஷன் வந்து ஒரு நல்ல வாட்டர் டாக். அது ஃபுல்லாக தண்ணியிலே நீந்துதுங்க கடலுக்குள்ளே. பெல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் டாகு, ஒரு 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் ஏஜ். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது அது. நல்ல மரங்கள். இதுதான் இங்கே ரூம். எங்கே போகுதுங்க சிரஞ்சீவி? எல்லாருக்கும் கிளி காமிக்க போகிறேன். இங்கே 2 கிளி இருந்தது. இவ்வளோ நேரம் அந்த கிளி இங்கே கூட விளையாடிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்டு இருக்கும்போது. இப்போ அந்த கிளி தான் தேடி வந்திருக்கேன். அந்த கிளி எங்கே? இதான் வந்து இப்போ கிளி போயிருக்கு. அதை பார்க்க தான் வந்தேன். சட்டை காஞ்சிட்டு இருக்கு, பார்த்து பத்திரம். இல்லை எங்கண்ணா, எங்கே? கரண்டி அங்கே நிற்க, அதுவா? இல்லை எங்கண்ணா இருக்கு கிளி? இது என்னண்ணா கிளி விளையாடுறதுக்குள்ள வச்சிருக்காங்க? நான் இந்த கிளி தான் கேட்குறேன். எங்கே அண்ணா சத்தம் கேட்குதுண்ணா? அது இதுலடா, ஏன்னாடு பண்ணுறீங்க? கிளியோட சாப்பாடு பாருங்க, வந்து உட்காந்துருச்சு. கிளி வந்து சாப்பாடு பாருங்க, காமிக்கிறேன். சாப்பாடு, கிளி சாப்பாடு. ஆனால் ஏதாவது பேசிட்டீங்கன்னா அதெல்லாம் போட முடியாது ப்ளீஸ். ஓ இதுக்குள்ள என்ன இருக்கும்? கிளி தான் இதுக்குள்ள இருக்குமா? நான் வரலப்பா. இந்த கருப்பனை பாருங்க. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இதோ திஸ் கேம் ஹியர். இப்போ பார்த்தேன் நான். இதோ வந்துச்சா கிளி, நம்ம தேடி போன கிளி இங்கே வந்துருச்சுங்க. திஸ் இஸ் தட் கிளி. இந்த கிளிக்கு பேர் வந்து, உனக்கு பேர் என்ன? இங்க பாருங்க மேல வந்துருச்சு. இந்த சாப்பிடு. பயமா இருக்கு. இந்த 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 இங்க இருக்கு பாரு. இல்ல இல்ல வாழ கடிக்குதுண்ணா, கடிக்குதுண்ணா வினோதன். ஏய் யா கிரீன் இருங்க, இது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அது எடுத்துட்டு இருக்கேன். 2 இருந்துச்சு, இங்க இருக்கு பாருங்க. ஜோடி இதுல எது ஆண் எது பெண்? இந்த கருப்பா இருக்கிறது ஆனா? ஆனா 2க்குமே அது இருக்குண்ணா.
இப்போ அந்த கிளி நம்ம சாப்பிடுது. அப்போ இது க்ரீன், இது ரெட் அண்ட் பிளாக்காக இருக்குது. ஆனால் சாப்பிடு. நீ சாப்பிட்றத நான் வீடியோ தான், நீ சாப்பிட்ற வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்க. நீ வந்து சாப்பிடு, கூப்பிடு ஜோடியாக வந்து சாப்பிடுங்க 2 பேரும். அது கேட்குது. இதில் இருக்கா? சாப்பிடு. சாப்பிடு அந்த இட்லி சாப்பிடு, தோசை சாப்பிடு. இது போயிரு, அது போயிடுச்சா? இதுவும் போயிரு. பெண் போகணும் ஆண் போகணும் அதான இயற்கை. பெண் புத்தி எது இந்த பெண்? நீங்க அதுக்கிட்ட கவட்டையிலேயே கடி வாங்காம போக மாட்டாரு, நல்லா தெரியுது. சாப்பிடு. ஐயோ பத்தியா, ஐயோ கீழே தள்ளி போட்டியே. வாழை கீழே பிடிச்சிடாதீங்க. அவ்வளோதான் இழுத்துரு. அப்படியே அதான் உண்மை. அதான்டா விரட்டிட்டு இருக்கு. அது ஏன் விரட்டுது? பிகாஸ் இதோட பொண்டாடி அதுதான். அப்புறம் மிரட்ட வேணும். அப்புறம் என்ன புருஷன்? அப்ப இது என்கிட்ட பேசுது. இது வந்து புருஷன். உனக்கு அறிவு மாதிரியே இல்லையா? விட்டுட்டு கிளம்ப மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்கு. என்னமோ காமிக்குது, பயமா கை கடிக்க வருதுடா. ஐயோ அங்க இருந்து போட்டுச்சுன்னா பொத்தல் போட்டுரும். கொஞ்சம் ஓட்டையாயிடும். கொஞ்சம் ஆயில் கம்மியாக தோசை சாப்பிடுது. நல்லா ஆயில் கம்மியாக தோசை சாப்பிடுது. நல்லா நீ முன்னாடி போய் நல்லா வேண்டாண்ணா. வெறும் கை வேற நீங்க வெறும் உடம்பு போல இருக்கிற. ஆமா வெறும் அப்படியே ராஜ தேசிங்க. ஒரு பூ கொடுக்குறாரு. அது தோசை கமிச்சு தானே வருது. இன்னொன்று போயிடுச்சு. சரி நீங்கள் நல்லா தோசை கிளி பார்த்துருப்பீங்கல்ல. நான் போகும்போது நான் வந்து உங்களுக்கு அந்த உப்பெல்லாம் காமிக்கிறேன். அதாவது நாங்கள் வரும்போது பைக்கில் வரும்போது மெயின் ரோட்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து பைக்கில் வர்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த லாரி ட்ரக்ஸு இதெல்லாமே ரெகுலராக வந்து அந்த உப்பு இவங்க ப்ராசஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் கடல் தண்ணியில் இருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குதுங்க. ஸோ அந்த வண்டி வர ட்ராக்ஸுக்கு அந்த டயர்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த பாதை அதுக்கே செட் ஆகிருக்கு. ஒரே கடல் மண்ணாக இருக்கிறதுனால அந்த மண்ணில் வண்டி வந்து கரெக்டாக ஓடாமல் சில டைம்லாம் பிரேக் டவுன் ஆகிடுது. சில டைம் ஒரு பக்கம் வண்டி கொடை சாஞ்ச மாதிரி விழுந்துருந்தது. அதனால தான் நாங்கள் உள்ளே வரும்போது கொஞ்சம் டிலே ஆகி வெயிட் பண்ணிட்டு வந்தோம் நேற்று. ஆக்சுவலாக அதே ட்ரெயின்ஸில் நாங்கள் திரும்பி பின்னாடி வரும்போது பைக்கில் பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்தது அந்த மண்ணில் ஓட்டும்போது. ஸோ சில பேரெல்லாம் கீழே வண்டி ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி கீழே போட்டாங்க, அப்புறம் திருப்பி எடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ அதுவே கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸாக தான் இருந்தது உள்ளே வர்றது. ஸோ இப்போ திருப்பி போகும்போது அதே மாதிரி தான் இருக்கும். நான் போகும்போது அதை நான் கவர் பண்ணுறேன், வரும்போது அதை சரியாக கவர் பண்ணலை. போகும்போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ சிவானா வந்து நிறையா கிளி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சது, கிளியும் பார்த்துட்டோம். அந்த டால்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா ஓவர் பக்காவாக முடிஞ்சிடும் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக. பட் இந்த டால்மேஷன்லாம் காணும். ஓகே, பெல்லா அங்கே படுத்துருக்குங்க. நான் வந்து ஐ வாண்ட் டு டேக் திஸ் வீடியோ த்ரூ கோப்ரோ, பட் கோப்ரோ வழியாக என்னால் எடுக்க முடியல. கோப்ரோ வச்சுட்டு வந்து இங்கே ஊஞ்சல் உட்காந்துட்ருக்கேன் நானும் நிஜு சாரும். அப்போது ஃபோன் தான் இங்கே இருந்துச்சு. பார்த்தா பெல்லா இப்போ தான் வந்து படுத்துருக்குங்க. எனக்கு நான் நல்லா காமிக்கிறேன். பெல்லா சரி, நம்ம இப்போ ரூமுக்கு போயிட்டு மணி இப்போ 9:15. நம்ம ஒரு 10 o'clock இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். 10 o'clock இல்லை, 10:30 கிளம்ப ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் 11 இங்கேருந்து கிளம்ப செக்அப் பண்ணி கிளம்ப முடியும். ஸோ ஐ திங்க் ஐ வில் க்ளோஸ் த vlog here now. அதுக்கப்புறமா ஐ வில் கண்டினியூ த ரைட் பேக் ஃப்ரம் ஹியர் டு கோயம்புத்தூர். சரி, ஓகே, பார்ப்போம். பாய்.
ரெசார்ட் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இவங்க. அது ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா, அதாவது ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி இருக்காங்களா அவங்களோட டாட்டருங்க. சரி, இது நல்லா பேசினாங்க. ஸோ தே ஆர் வெரி மச் வெல்கமிங். ஸோ இந்த இடம் தான் நேற்று நான் சொன்னது. ஸோ நான் கோப்ரோவில் வந்து நேற்று நான் உள்ளே வரும்போது ஈவினிங்கில் மத்தியானம் ஒரு 2 மணி 2:45 கரெக்டாக உள்ள வரும்போது அப்போயே கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தனால வெயில் தெரியலைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி. இந்த ரோடு வந்து பயங்கர வெட்டு கண்டிஷனில் இருந்துச்சு. மழை பெஞ்சு முடிஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கர ஸ்லிப்பரி. 2-3 பேர்லாம் முன்னாடி போனவங்களாம் வண்டி கீழே போட்டுட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க வண்டி கீழே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பிகாஸ் இந்த ரோடு ரொம்ப ஸ்லிப்பரிங்க. இந்த மண் வந்து அவ்வளோ இதாக நிற்காது, ஒரே இழுத்துட்டு போகிறது தானே. ப்ளஸ் இங்கே வந்து லாரிஸாக தான் போகிறது, இந்த உப்பு வளத்துக்கு ஃபுல்லாக லாரிஸ் போகிறது, உப்பு அள்ளிட்டு போகிறது. எனக்கு பாருங்கள் உப்பு வளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இந்த உப்பு வளத்துக்குள்ளே வர வண்டிகள் தான். இங்கேருந்து வெளியே நம்ம போனக்கிறமா தான் நம்ம வந்து ஃபுல்லாக லைனை போய் பார்க்கணுங்க கரெக்டாக. இங்கே பாருங்கள் உப்பு இப்படி பண்ணி போட்டுருக்காங்க பாருங்கள் லெஃப்ட்டில். நீங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள், நான் வந்து நேராக பார்த்துட்டு வரேங்க. ஸோ தேர் இஸ் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூ இல்லைங்களா, ஆஃப் ரைடிங் ஹெவி adventure bikes by being shorter or taller. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து ஷார்ட்டாக இருந்தோன்னா அது ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. யூ குட் சி இந்த இப்போ நம்ம ஓட்டி வந்துட்டு இருக்கு இந்த இடத்துலையே என் பின்னாடி கண்ணாடி உள்ள நீங்கள் பார்த்து தெரியும், யூ ஹாவ் 1250 GS கம்மிங் பிஹைண்ட். அண்ட் அதை ஓட்டிகிட்டு வர அந்த அண்ணா வந்து he is an average ஹைட்னா நார்மலாக இருக்க ஹைட், ஒரு ரைடரோட ஹைட் என்ன இருக்குமோ அதுதான், நல்ல பில்ட்டாக அந்த வண்டிக்கு எப்படி இருக்காங்களோ அப்படி கரெக்டாக இருக்கார். he is not that tall. ஸோ இந்த இடத்துல வந்து வண்டி ஓட்டுறது வந்து இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்கில். உங்களுக்கு வண்டி ஓட்ட பழக்கம் அண்டு ஓட்டுறதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இந்த 2 இருந்ததுன்னா யூ கேன் டூ இட். ஸ்கில் வந்து எதுக்குன்னா, ஏதாவது ஒரு மிஸ் ஹேப்பனிங் நடந்ததுன்னா அதை டக்குன்னு ஓவர் கம் பண்ணுறதுக்கும் கவுண்டர் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணி சரி பண்ண முடியும் அப்படின்னு ஸ்பிளிட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஸ்கில் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் விச் கம்ஸ் வித் த ஸ்கில் ஒன்லி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுன்ற ஒரு இதில் ஓட்டினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அது நம்மளே பிலீவ் பண்ண வைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். தென் கம்ஸ் கான்ஃபிடென்ஸ் வந்து என்னென்னாக்கா, இதில் போகலாம், என்னால் இங்கேருந்து அடுத்தது நான் என்னோடய இலக்கு பார்த்தோன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த இடம் தான், அங்கே இருக்கிற இடம் தான் அடுத்தது என்னோடய இலக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து கான்ஃபிடென்ஸ். நடுவில் விழுந்துருவணும் அப்படின்னு சொல்லி பயப்பட்டு டபுள் கான்ஃபிடென்ஸாக, ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, செகண்டரி மைண்டில் ஒருவேளை விழுந்துருமோ செகண்ட் தாட்ஸை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒப்பீனியன் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கே தெரியும், நத்திங் ஹேஸ் கம் அவுட் வெல் வித் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் பீயிங் ஓவர் கான்ஃபிடென்ட் என்றைக்குமே. ஸோ எல்லாமே பெரிய வண்டிங்க தான், விச் மீன்ஸ் பெரிய வண்டிங்க இந்த சென்ஸ் இந்த ரோட்டில் ஓட்டுற வண்டிகளுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. யூ won't see these machines coming on this way as usual. ரொம்ப யூஸ்வலாக வராது இல்லைங்களா அந்த மாதிரி. ஸோ ஆக்வா அவுட்பேக்லேருந்து கிளம்பிட்டோம் அஃபிஷியலாக. வி ஆர் ஆன் த ரோட்ஸ் நவ். இனிமே we should see the bestest of the roads and plan on the bestest of the routes to go to Coimbatore from here. போலாம் சீவர், போலாம். ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ரோடு நார்மலாக போங்க, போய் ரைட் எடுத்துக்கிறோமோ நல்லா ஸ்பீடு போய்க்கலாம். சரியா? போலாம் வந்தாச்சு போலாம்.
கிராஜுவலாக அப்படியே போயிட்டு 110 மெயின்டைன் பண்ணிக்கோ. போகலாம் எல்லாம் வந்தாச்சு, போகலாம். கிராஜுவலாக அப்படியே போயிட்டு 110 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆயாச்சு. நான் இங்கே நல்லா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you all in the next ride. Take care. Cheers.